தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்திலே திருவம்பாவையினுடைய 8வது பாடலை பற்றி நாம் சிந்திக்கலாம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு, கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும், எழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், கேளில் பரஞ்சோதி என்ற வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். இந்த பாடலினுடைய பொருள் விளக்கம், தத்துவ பொருள் என்பதை பற்றி நாம் இப்பொழுது சிறிது நேரம் சிந்திக்கலாம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும், கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும், கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும், ஏழில் இயம்ப கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கங்கோ, கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, கேழில் பரஞ்சோதி கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி இதன்ன உறக்கமோ, வாழி இதன்ன உறக்கமோ, வாய் திறவாய் ஆழியானன் கூடைமை ஆமாறும் வாரோ, வாழி
ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியானன் உடைமை ஆமாடும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வனாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாயே இந்த பாடல் வரிகள் கூறுகின்ற பொருள், தோழியை எழுப்ப வந்த பெண்கள், அன்பு தோழியே கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச்சிடுகின்றன, சரிகம பதனி என்னும் 7 சுரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. நம் அண்ணாமலையாருடைய கோயிலிலே வெண் சங்குகள் முழங்குகின்றன. இப்படிப்பட்ட இந்த இனிய வேளையிலே உலக இருள் எப்படி நீங்குகின்றதோ அதுபோல பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அவருடைய பெரும் கருணையை எண்ணி நாங்கள் எல்லாம் வியக்கின்றோம். அவனது சிறப்புகளை பற்றி நாங்கள் பாடுகிறோம். ஆனால் இதெல்லாம் உன்னுடைய காதில் விழாமல் நீயே தூங்குகிறாயே. இப்படிப்பட்ட உறக்கத்திற்கு சொந்தமானவளே, இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே. வாழ்க நீ, வாழ்க நீ. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா? அப்படிப்பட்ட பெருமையுடைய சிறப்புடைய இந்த உலகத்துக்கே தலைவனான சிவனை, ஏழைகளின் தோழனை, எளிவந்த பிரானை பாடி பாடி மகிழ உடனடியாக புறப்படு தோழி தோழி. இறைவன் மனிதர்களின் உள்ள இருளை போக்குபவர். சூரியன் பனிபடர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையை எப்படி பிரகாசமாக்கிறானோ அதுபோல ஆணவம், போராமை, அறியாமை என்ற இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் என்பது இந்த பாடல் உணர்த்துகின்ற கருத்தாகும். இந்த பாடலிலே தத்துவ விளக்கமாக, மனிதனை விட அறிவில் குறைவான உயிரினங்கள் தங்களுடைய இயல்பு மாறாமல் தத்தம் கடமைகளை செய்கின்றன. ஆனால் இறைவனை உணர்வதற்காகவே, இறைவனை தெரிவதற்காகவே அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் அதன் பயன்படுத்தாது மாயையுள் ஆழ்ந்து கிடக்கிறான் என்று மணிவாசக பெருமான் உணர்த்துகிறார். இந்த பாடல்கள் உணர்த்துகின்ற கருத்தினையே திருஞான சம்பந்த பெருமானும் அவர் அருளிய 2ஆம் திருமுறையில, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்ன நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரணங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவளஞ்சொலி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனால என்ற பாடலிலே, பெரும் புண்ணியம் செய்தால் மட்டுமே இப்பூமியில் இறைவனை பாடியும் புகழ்ந்தும் ஏத்த முடியும். அப்படி பெருமானை உணர்ந்து உருகி வழிபடும் நிலையில் பிறப்பு அற்ற நிலை எய்த முடியும் என்று
அறுதியிட்டு கூறுவதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டிய ஒன்றாகும். திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.